பைனான்ஸ் பட் ரியல் ஆஃப் ஃபேக். ஓகே, பைனான்ஸ் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச். இப்போ கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சுன்னா என்னன்னு சொன்னால், இப்போ எப்படி நம்மளோட ஃபியட் கரன்சியில் எல்கேஆர், கெனடியன் டாலர், யூஎஸ் டாலர்ஸில் ஒரு விஷயங்கள் பணம் பரிமாற்றம் செய்கிறதுக்கு இல்லாட்டி வைக்கிறதுக்கு, அப்படி இல்லாட்டி ஒரு கரன்சியோ கரன்சியை மாற்றுறதுக்கு நம்ம பேங்க்ஸில் நாடுவோம். பேங்க்ஸுங்கிறது ஒரு ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன். அது ஃபைனான்சியல், அதாவது பேப்பர் கரன்சிக்கு தேவையான சில சர்வீஸ்களை பேங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பணத்தை வெளிநாட்டுக்கு அனுப்புறது, அப்படியான விஷயங்களை ப்ரொவைட் பண்ணுற மாதிரி கிரிப்டோ கரன்சியலுக்கான சர்வீஸ்களை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இருக்கிற சென்ட்ரலைஸ் பிளேசஸ் தான் இந்த சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சின். எக்ஸ்சேஞ்சில் ரெண்டு வகைப்படும், சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச், டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் சொல்லி. சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஒரு குறிப்பிட்ட நபர்களால் ஒரு கம்பெனி ஒன்று ரன் ஆகும், அவங்களோட பொறுப்பில் தான் எல்லாமே ரன் ஆகும். டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எத்தூரியத்தில் அப்படி இல்லாட்டி வேற வேற ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் ரன் ஆகும். அதை ரன் பண்ணுறது பீப்புள் அவங்களோட காயின்ஸ்களை லிக்விடிட்டி வச்சு செய்வாங்க. அது சம்மந்தமாக போனோம்னா அது பெரிய டாபிக். ஈல் ஃபார்மிங், அடுத்தது இது செய்கிறது, ஆட்டோமேட்டட் மார்க்கெட் மேக்கெட் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் இருக்கு. நம்ம அது இல்லை இப்போ பிரச்சனை. இப்போ நம்ம பார்க்குறது இவர் கிடைக்கிறது பைனான்ஸுங்கிறது அப்படி ரன் ஆகுற, அதாவது டீசென்ட்ரலைஸ்டா இல்ல, சென்ட்ரலைஸ்டா ரன் ஆகிற ஒரு ஃபேமஸான ஒரு எக்ஸ்சேஞ்சா இந்த பைனான்ஸ். இந்த பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் தான் இப்போதைக்கு கரண்டா இப்போ நான் வீடியோ செஞ்சுட்டு இருக்கிற டைம்ல பயங்கரமான லிக்விடிட்டியை வச்சு, இப்போ எப்படி ஜேபி மோகனுங்கிற பேங்க் உலகத்திலேயே நம்பர் 1 பேங்க் இருக்குதோ, எனக்கு தெரிஞ்சு அதுதான் அதுக்கு சண்டைக்கு வருவானா, அப்படி ஒரு பேங்க் இருக்குதோ, எல்லாருக்கும் தெரிஞ்ச நேம் ஒன்றா இருக்குதோ, அதே மாதிரி பைனான்ஸுங்கிறது கிரிப்டோ கரன்சி ஃபீல்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச் உண்டு, நல்ல ட்ரஸ்டபிளான எக்ஸ்சேஞ்ச் உண்டு. இப்போ ட்ரஸ்டபிள்னா 100% ட்ரஸ்ட் பண்ணலாமான்னுட்டா இல்லை. ஸ்டில் அவங்க சஃபுன்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க, $1 பில்லியன் மேலே. அதில் வைக்கிறாக்குள்ள பணத்தை இது செய்கிறாங்க, இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க. நாளைக்கு பைனான்ஸ்க்கு என்ன நடந்தாலும் அந்த ஃபண்ட் மூலமாக நம்மளுக்கு தருவாங்க, ஏதாவது ஹேக்கிங் நடந்தா அப்படின்னு சொல்லி. அடுத்தது ட்ரேடிங் ஃபீஸ் எல்லாம் ரொம்ப குறைவு. அடுத்தது நிறைய சர்வீஸ் கொடுக்காங்க. அப்படி பைனான்ஸுங்கிறது ஒரு ஃபேமஸான எக்ஸ்சேஞ்ச் உண்டு. எப்படி பேங்க்ஸில் பணத்தை வைக்கிறது, பணத்தை சேமிச்சு வைக்கிறது, நம்மளோட வேற அசெட்டை சேமிக்கிறது, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்புறது, ஒரு கரன்சி இன்னொரு கரன்சியை மாற்றுன்னு சொல்லி நிறைய சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்களோ, அதே மாதிரி தான் பைனான்ஸ்லயும். பைனான்ஸோட எக்ஸ்சேஞ்சோட மெயின் நோக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கிரிப்டோ கரன்சி இன்னொரு கிரிப்டோ கரன்சியை மாத்துறது. இருந்தாலும் அதை தவிர்த்து நிறைய சர்வீஸ் இந்த பைனான்ஸ் மாதிரியான எக்ஸ்சேஞ்சை ப்ரொவைட் பண்றாங்க. அது லெண்டிங் பண்றது, ஸ்டேக்கிங் பண்றது, மற்றது ஏர் ட்ராப்ஸ்கள் கொடுக்கறது. அவங்களோட நல்ல புது காயின்கள் அதில் லான்ச் பண்ணி பைனான்ஸோட காயின் வச்சுக்கிறாங்களே, ஏர் ட்ராப்ஸ் அதை கொடுக்கறது. அப்படி இருக்கக்குள்ளதான் ட்ரேடிங் போட்ஸும் ஆஃபர் பண்றாங்க பைனான்ஸ்ல. இப்போ ட்ரேடிங் போட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னா 2 வகையான ட்ரேடிங் போட்ஸ் இருக்கு. ஒன்று ட்ரேடிங் போட்டுங்கன்னு சொல்லி ஒரு தனி கம்பெனி ஒன்று இருக்கும், அவங்க ட்ரேடிங் போட் சர்வீஸை மட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் நம்ம அவங்களுக்கு பணம் அனுப்ப தேவையில்ல. அவங்களோட பொட்டை எப்படி பார்க்காம சொன்னா அவங்க ஒரு ஏபிஐ கீ ஒன்று தருவாங்க. அதாவது பைனான்ஸ்ல அப்படி இல்லாட்டிங்க நம்ம எக்ஸ்சேஞ்சில் ஏபிஐ கீ இருக்கும். ஓகே, அந்த ஏபிஐ கீயை எடுத்து இந்த போட் நம்ம பைனான்ஸுக்குள்ள வந்து நம்மளுக்கு சார்பா இந்த போட் நம்மளுக்கு நம்ம அக்கௌண்ட்ல ட்ரேட் பண்ணலாம். ஆனா அந்த பொட்டால நம்ம பணத்தை வித்ட்ரா பண்ண முடியாது என்று சொல்லி ஒரு விஷயம் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த ஏபிஐ கீயை வச்சிருக்கிற அந்த ட்ரேடிங் போர்ட் கம்பெனி என்ன செய்வாங்க, நம்ம எக்ஸ்சேஞ்சுக்குள்ள வந்து நம்ம சார்பா நம்ம என்ன மாதிரி பராமீட்டர்ஸ் கொடுக்கோமோ அப்படி அவங்களோட ஓன் பராமீட்டர்ஸை வச்சு நம்ம பணத்தை ட்ரேட் பண்ணுவாங்க. வாங்கி வித்து ப்ராஃபிட் எடுப்பாங்க. சரி, அப்படி செஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனா நாளைக்கு அவங்க நம்ம பணத்தை வெளியில எடுக்கல. ஏன்னா நம்ம ஏபிஐ கிரியேட் பண்ணக்குள்ள, அதாவது நம்ம எக்ஸ்சேஞ்ச்ல ஏபிஐ கிரியேட் பண்ணக்குள்ள நம்ம இந்த பணத்தை வித்ட்ரா பண்ண முடியாது. இந்த மாதிரி தான் நம்ம இந்த ஏபிஐயை செட் பண்ணி தேர்ட் பார்ட்டி கம்பெனி கொடுப்போம். இப்படி கனெக்ட் பண்றது தேர்ட் பார்ட்டி ஏபிஐ போட்ஸ் சொல்றேன். ஏபிஐ போட்ஸ் இதை சொல்றேன். ஏபிஐ போட்ஸ் நிறைய இருக்கு. அதுல பெஸ்டான போட்ஸ்களை நீங்க செலக்ட் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ண வைக்கலாம். அப்படி வாங்குற ஏபிஐ போட்ஸ்ல சிலது பெய்டும் இருக்கு, சிலது ஃப்ரீயும் இருக்கு. சிலதுக்கு நீங்க எடுக்கிற அந்த போட் ப்ராஃபிட் எடுத்து தந்தீங்கன்னா, உதாரணத்துக்கு $100 ப்ராஃபிட் உங்களுக்கு எடுத்து தந்துட்டுன்னு சொன்னா அதுல ஒரு 10% 20% பொட்டு கொடுக்கணும். அதை நம்ம வாலெட்ல இருந்து எடுக்காது. நம்ம அதுக்கு வேறையா இப்ப $100 ப்ராஃபிட் எடுத்துட்டுன்னு சொன்னா $20 வந்து நம்ம வேறையா பொட்டுக்கு நம்மளே வித்ட்ரா பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுதான் ஏபிஐ ட்ரேடிங் போட். இன்னொரு ட்ரேடிங் போர்ட் கொடுக்காங்க. இப்ப பைனான்ஸ் பார்த்தா பைனான்ஸ் இப்ப எப்படி வேற சர்வீஸ் கொடுக்குற மாதிரி, சரி நாங்களே எங்க எக்ஸ்சேஞ்சுக்குள்ளேயே ஓனா உங்களுக்கு ட்ரேடிங் போர்ட் தாரோம்னு சொல்லி அவங்களும் ஓனாவே ட்ரேடிங் போர்ட்ஸ் கொடுக்காங்க. அது ஃபுல்லா ஃப்ரீ தான். பைனான்ஸுங்கிறது யூஸ் பண்ணது 100% ஃப்ரீ. இந்த ட்ரேடிங் போர்ட்ஸும் ஃப்ரீ. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா பெஸ்டான ட்ரேடிங் போர்ட்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல, சில நார்மல் காமனான எல்லாரும் யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜியை வச்சு ஒரு 4-5 ட்ரேடிங் போர்ட்ஸ் கொடுக்காங்க. அதுல நான் யூஸ் பண்ற ட்ரேடிங் போர்ட்னு சொன்னா நான் ஆட்டோ இன்வெஸ்ட் போர்ட் தான் நான் யூஸ் பண்ணுவேன்.
அதில் கிரிட் போட் மற்ற வேறு போட்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனால் எனக்கு பர்சனலாக பிடிச்சது ஆட்டோ இன்வெஸ்ட் போட். அதில் என்ன மாதிரி ப்ராஃபிட் மேக் பண்ணீங்கன்னு சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லி நான் எங்கள் HBU யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். அப்படி இல்லாட்டி நம்ம HBU கன்சல்டன்சி வெப்சைட்டுக்கு போய் ஸ்கோரை பண்ணி கீழே போனீங்கன்னு சொன்னா 5ஆம் நம்பரா பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் போர்ட்ஸ்ன்னு சொல்லி நான் போட்டிருக்கிறேன். அதுல நீங்க பைனான்ஸ்ல ஜாயின் பண்ண 10% ஃப்ரீ ஆஃப் லிங்கையும் போட்டிருக்கிறேன். அதோட சேர்த்து பைனான்ஸ் போட் வீடியோஸ்ன்னு சொல்லி ஒரு டெப் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா பைனான்ஸ்ல இருக்கிற அந்த ட்ரேடிங் போர்ட்ஸால நான் எவ்வளவுக்கு ப்ராஃபிட் மேக் பண்ணேன்னு நடந்திருக்குன்னு சொல்லி நீங்க எல்லாத்தையுமே பார்த்துக்கொள்ளலாம். இது எதுலன்னு சொன்னா hbuconsultancy.com வெப்சைட்ல இருக்குது. அது எங்க பயோலையும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு இப்படி பைனான்ஸோட ட்ரேடிங் போர்ட்ஸை பாவிச்சு உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? அப்படி இல்லாட்டி நீங்கள் பைனான்ஸோட தேர்ட் பார்ட்டி API கனெக்ட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களா என்னங்கிற விஷயத்த கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் அதை கிளியர் பண்ண பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், பை.